ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டைக்கு நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எனக்கு 1000 பாதி. உறவுகள் இருந்தாலும் எனக்கு எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் தான். எனக்கு தெரிஞ்ச என் உலகமே இவங்க தான். ஜாலியாக பசங்களோடு இன்றைக்கி வந்திருக்கிறோம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வேலூர் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்க வேலூர் பார்க்குக்கு வந்திருக்கோம். அதையே அப்படியே ஒவ்வொரு ஆள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வேலூர்ல இருக்கிறவங்களுக்கு வேலூர் பார்க் எப்படி இருக்கும்னு தெரியும். நீங்க வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ராஜா கோட்டை இதுதான். பாக்கலாம் வாங்க. ஓவரால் அப்படியே வந்து கொஞ்சமா காமிச்சிருப்பேன். நான் வந்து ஓட் போடுறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்ததுனால சமையல் வீடியோ எல்லாம் எடுக்கல. அதனாலதான் நாங்க வந்து டைம் பாஸா ஓட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தா கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால நாங்க வெளியில இப்ப பார்க்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்துக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு இதை ஒரு சின்ன கிளிப்பா ஆட் பண்ணிருக்கேன். நான் சென்னை போனதுக்கு அப்புறமா குக்கிங் வீடியோ வந்து ரெகுலரா வரும். நாங்க என்ன பண்றோமோ அப்படித்தானே நாங்க வந்து பிளாக் போடுறோம். லைஃப் ரொட்டீன் பிளாக் தான் டெய்லி நம்மளுடைய லைஃப் ரொட்டீன் பிளாக் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதனால இன்னைக்கு நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு இதையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஒன்னும் நாளைக்கு இருப்பேன். நாளைக்கு ஒன் டே இருந்துட்டு நாளைக்கு நைட்டு தான் ஊருக்கு போவேன். அதுக்கப்புறமா மண்டேல இருந்து ரெகுலரா வந்து குக்கிங் வீடியோ எல்லாம் வரும். அதுக்கு இடையில ஏதாவது நாங்க குக்கிங் வீடியோ எடுத்தோம்னா அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம்னா அதையும் உங்க கூட காட்டுறேன். ஓரளவுக்கு அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சமாக அப்படியே காமிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளியராக காட்ட முடியாது, ஏன்னா இது வந்து பெரிய இடம், அப்புறம் லென்த்தாக போயிடும். நிறைய பேர் வந்து இது யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என் பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து அவங்க தான் என்னோடய அக்கா. அதுக்கடுத்து என் பொண்ணு உங்களுக்கு தெரியும், அது வந்து எங்கள் அக்கா பசங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நிற்பாங்க. அதனால் தெரியாதவங்களுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் என்னோடய அக்கா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் பேசிப்போம். அக்கா தங்கச்சி மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நல்லா வந்து அட்டாச்சிங்காக இருப்போம். இப்போ வாய்ஸ் ஓவர் கூட பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு பிபி இருக்குன்றது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் வேறு எதுவும் வீடியோ எடுக்கலை, அதனால தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது கொஞ்சம் சத்தமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் அங்கே சின்ன சின்ன கடை தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஜூஸ் வேணும்னு கேட்டதுனால எல்லோரும் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் காரப்பொரி, பானிபூரி அது மாதிரிலாம் இருக்கும் அங்கே. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப வருஷம் கழித்து, சொல்லணுன்னா ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் நாங்கள் வந்து இந்த பார்க் போனோம். நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா சிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள் நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லோரும் அந்த சிஎம்சியில் பேஷண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு டைம் பாஸ்க்கு இங்கே தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த நைட்டு லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வரும்போதே டிஃபன் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்.